நம்ம இதை தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆமென். கண்களை மூடி ஒரு நிமிஷம் இந்த நாளில் இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசுங்க. என் கூட பேசணும்னு வாஞ்சியா இருந்தீங்கன்னா அவர் கண்டிப்பா பேசுவாங்க. ஏதோ சொல்றாங்க கேட்டு போலான்னா உங்களுக்கு ஒரு பயணம் அதனால வராது. அதனால நம்ம விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே இதனால என்னோடு கூட பேசுங்க சொல்லிட்டு அந்த கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் பேசுவார். தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே உங்க ஆலயத்துல வந்து நான் எல்லாரும் ஒரு மனதோடு கூட உம்மை துதித்து பாடி ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் உமக்கென்று கொடுக்கவும் தயவும் கிருபையும் பாராட்டினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நேரம் நீர் பேசுகிற வேலைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இது எங்களோடு கூட பேசுகிறோம். ஆமாப்பா, சங்கீதம் 34:10 ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். இது பின்பகுதியில் இருக்கிறதான கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாத இந்த வார்த்தையை குறித்து பேசுங்க. அப்பா, இதை கேட்கவும் புரிந்து கொள்ளவும் எனக்கு தேவ ஞானமும் வேத அறிவும் தெளிந்த புத்தியும் அப்பா பிரகாசமுள்ளமான கண்களையும் ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தையும் ஒவ்வொருவரும் தரும்படியாக நாங்கள் சிந்திக்கிறோம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் புரோஜனமானவர்களை போதிக்கும்படியாயுமே அழைக்கிறோம். இது மாத்திரம் பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரின் பிரசத்திற்குள்ளாக கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லவும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொன்னால் தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். நான் சின்ன வயசா இருக்கும்போது ஹல்லேலூயான்னா எல்லாரும் ஒரு மாதிரி கேலி பண்ணுவாங்க. நானே எனக்கே வெக்கமா இருக்கும். எங்க அப்பா நான் சின்ன வயசுல இருக்கும்போது பெந்தேகோஸ்து சபையில சேர்ந்துட்டாரு. நாங்கெல்லாம் எங்க அப்பா ஒரு மாதிரி பேசுவோம். அப்போ எங்க அப்பா நிமிஷத்துக்கு ஹல்லேலூயா சொல்லி ஜெபம் பண்ணும்போது அந்த ஹல்லேலூயா சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கும். அது ஒரு நாட்கள், அறியாத நாட்கள். ஹல்லேலூயா, அந்த ஹல்லேலூயா சொல்லும் போதே நமக்கு ஒரு புதிய பலன் கிடைக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஹல்லேலூயான்னு சொன்னதுமே ஒரு புதிய பலன், அப்படியே சோர்வெல்லாம் நீங்கி எனக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஆமென், ஹல்லேலூயா. சரி, அப்போ இந்த ஹல்லேலூயா சொல்றதுனால நம்ம வாயில வேற வார்த்தை என்ன பண்ணாது, வராது. யாரை திட்டும்போது கூட நம்ம என்ன சொல்லலாம்? ஹல்லேலூயா சொல்லணும். திருப்பி திட்டக்கூடாது. திருப்பி திட்டுவதற்கு பதிலாக ஹல்லேலூயான்னு சொல்றது பாரு, வேற வார்த்தை வராது. ஆமென். அவங்க நம்ம திட்டின வார்த்தைகள், ஒருவேளை நம்ம சபித்திருக்கலாம், நம்மளை குறை சொல்லியிருக்கலாம், அதே வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவாரு. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, பிலேயாமுக்கு கூலி கொடுத்து பாலாக்கு ராஜா என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் ஜனங்களை, தம்முடைய ஜனங்களை சபிக்கும்படி கூலி கொடுத்தார். ஆனாலும் இந்த பிலேயாம் சபிக்க வந்த வார்த்தைகள் எல்லாம் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாராம்? ஆசீர்வாதமாக மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னாகமம் 24 நம்ம வாசிக்கிறோம்ல, கர்த்தரை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ ஆண்டவர் நம்மளை பிரியமா இருக்கிறார். நாம அவருடைய பிள்ளைகள் இல்லையா? அதனால நம்ம யாராயும் நம்ம குறை சொல்லி எது பேசினாலும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இல்லாட்டி ஹல்லேலூயா சொல்லிடுங்க. ஆமென். இதை நீங்க செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. ஆமென். சரி, இன்றைக்கு நம்ம இந்த வேத வசனத்தில் இருக்கிற வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்குமா? இருக்குமா? சிங்க குட்டிங்க பட்டினியா இருக்குமா? எப்படி சொல்றீங்க? இருக்குமா? சிங்க குட்டிகள் பட்டினியா இருக்குமா? ஏன் பட்டினியா இருக்குதுன்னா, நம்மளே நம்ம பெத்த குழந்தைகளை பட்டினியா போடுமா? நம்ம போட மாட்டோம். கடன் வாங்கியாவது எங்கேயாவது கேட்டாகிலும் நமக்கு இல்லைன்னா கூட நம்ம என்ன செய்யறோம்? குழந்தைகளுக்கு
ஆகாரம் கொடுக்குறோமே. அப்போ சிங்கம் என்ன செய்யும்? தன் குட்டிகளை பட்டினி போடாது. ஒருவேளை அதே பட்டினி போட்டாலும் அதுக்கு தீனி கிடைக்காமல் போனாலும் உணவு கிடைக்காமல் போனாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவும் படாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை குறைவுகள் யோசித்து பாருங்க. எவ்வளவு குறை இருக்கு நம்ம குடும்பத்துல, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு குறைகள் இருக்கிறது. அந்த குறையெல்லாம் சேர்த்து மூட்டை கட்டணுமானா நல்லா தூக்கவே முடியாது. அல்லேலூயா. அவ்வளவு குறை இருக்குது. ஏன்னா கர்த்தரை நம்ம என்ன செய்யல, சரியானபடி நம்ம தேடுறதில்லை. சமயத்துக்கு தேடுறோம், கஷ்டம் வரும்போது தேடுறோம். ஏன்னா தேவை இருக்கும் போது நம்ம தேடுவோம். மற்ற நேரத்தில் நம்ம யாரையும் தேடுவதே இல்லை. அல்லேலூயா. உலகத்தை தேடி போறோம். ஆமே, அப்படித்தானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையில நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு குறை இருக்குது. வீடு இல்லாத குறை, வீடு நிறைவாக்காத குறை, சமாதானம் இல்லாத குறை, கடன் என்கிற குறை, வியாதி என்கிற குறை இருக்கிறது. வறுமை, தரித்திரம், சாபம் என்கிற குறைகள் நம் வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது. ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் தேடினதுனால அந்த குறை இல்லை என்பதனால அவர் உணர்ந்து இந்த பாடலை அவர் பாடி இருக்கிறார். ஆமென். சங்கீதம் என்று சொன்னால் பாடல். ஆமென். அவர் வாழ்க்கையில நடந்த எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தாவீது என்ன பண்ணிருக்காருன்னா அது அப்படியே பாடலா பாடி இருக்கிறார். ஆமென். நம்ம கூட என்ன சார் ஆறாவது நேரத்துல ஆண்டவரை துதிச்சு பாடும் போதில், ஆண்டவரே இன்னைக்கு இப்படி செஞ்சீங்களப்பா, உமக்கு நன்றி, எத்தனை நன்மைகள் வாழ்க்கையில் செய்திரே, உமக்கு நன்றி அப்பான்னு பாடுறல்ல. அது போல தாவீது இந்த சங்கீதங்களில பாடலாய் பாடியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால நிறைய பேர் இந்த சங்கீதம் புஸ்தகத்தை அதிகாரமே சொல்ல மாட்டாங்க. சங்கீதம் 34 சொல்லுவாங்க, 34 அதிகாரம்னு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. சிலர் சொல்றாங்க, அது என்னவோ தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சது நான் அதிகாரம் நான் சொல்றது. எனக்கு ஒரு முறை நான் பிரசங்கத்துல கேட்டேன். அது நான் என்ன பண்ண, ஆமா நம்ம சொல்ல கூடாது. அல்லேலூயா. அப்போ நமக்கு குறை இருக்கிறது. அந்த குறை நிறைவாக வேண்டும் என்றால் கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? தேடணும். எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடு நம்ம தேடணுமா. நித்தமும் கர்த்தரை நம்ம தேடணும். ஏன்னா நாங்க 3-4 நாளும் எப்படியெல்லாம் தேடணும் கர்த்தரை சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணுங்க தியானிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? நித்தமும் நம்ம தேட வேண்டும். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 105:4 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தரை நம்ம எப்படி தேடணும்? சீக்கிரம் வாசிங்க. கர்த்தரை நித்தமும் தேடுங்கள், அவர் சமூகத்தை. ஆமென். வாசிங்க. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், எப்பொழுதும் தேடுங்கள். ஆமென். துன்பம் வரும்போதும் தேடணும், சந்தோஷமா இருக்கும் போதும் தேடணும். நிறைய பேரு துன்பம் வரும்போது தேடுவாங்க, சந்தோஷமா இருக்கும்போது தேடவே மாட்டாங்க. அல்லேலூயா. எப்படி பசி எடுக்கும் போது சாப்பிடுறோமோ அது போல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில நிறைய குறைகள் இன்றைக்கும் நீங்காமல் இருக்கிறது. அல்லேலூயா. நான் தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிற நமக்கோ எனக்கோ குறைவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த குறைவில்லாத வாழ்க்கை நம்ம வாழணும்னா கர்த்தர் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நித்தம்னா எப்பொழுதும் கர்த்தரை தேடணும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அவரோடு நம்ம பேசிட்டே இருக்கணும். நம்ம பேசிட்டே இருக்கணும். வேலை செஞ்சே இருக்கும். நம்ம என்ன பண்றோம் பாருங்க, இப்ப கூட நம்ம இங்கதான் இருக்கிறோம், நம்ம கண்ணால அங்க இருக்குது, அங்க இருக்குது. ஏன்னா அது எங்க போயிடும்? கரண்ட்ல போய் கை வச்சிடுமா அப்படின்ற ஒரு குழந்தை எங்க போயிட்டு என்ன செய்யும்? எங்க போயிடுமா? நம்ம என்ன அந்த மாதிரி ஒரு கண்ணே இருக்குது இல்லையா?
நம்ம வசனத்தை கேட்கும் போது தான் அங்க ஒரு கண் இருக்குது. அது போல நம்ம எந்த வேலையை செய்தாலும் நம்ம இருதயம் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எப்பொழுதும் நித்தமம் என்று சொன்னால் எப்பொழுதும் நம் கர்த்தரை நம்ம தேட வேண்டும், தினமும் தேட வேண்டும். அல்லேலூயா. எப்போதும் நம்ம தேடுவோமானால் நமக்கு இருக்கிற எல்லா குறைகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்கி தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சரி, அப்போ தேடுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். 55. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கைதட்டி கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் எந்த சமயம்? எல்லா சமயமும், எல்லா நேரமும். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்தை குறிப்பிட்டு வச்சிருப்பாங்கல்ல. சிலர் அதிகாலை 3 மணிக்கு, 4 மணிக்கு, 5 மணிக்கு அப்படிலாம் தேடுவாங்க. தாவீது சொல்றாரு, என்ன சொல்றா, அந்தி சந்தி மத்தியான நேரத்தில். அல்லேலூயா. நாம் எப்பொழுது ஆண்டவரை தேடுகிறோம்? ஆண்டவரோடு பேசுகிற ஒரு நேரம் எப்பொழுது? முதலமைச்சரை பார்க்கறதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது, மேனேஜரை பார்க்கணும் ஒரு நேரம் இருக்கிறது, ஒரு அதிகாரியை போய் பார்க்கணும், ஒரு அரசியல்வாதியை பார்க்கணும்னா இந்த நேரத்துல தான் போய் பார்த்தா தான் நம்ம என்ன செய்யணும், அவரை பார்க்க முடியும். அல்லேலூயா. அது போல கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அல்லேலூயா. எந்த சமயம்? அதிகாலையில். நான் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவரை தேடுகிற நேரம் எந்த நேரம் நீங்க குறிப்பிட்டுக் கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த நேரம் வேலை நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களோ, இரவு 8 மணிக்கு குடும்ப ஜெபமா, 10 மணிக்கு தனி ஜெபமா, அவரை நோக்கி கூப்பிடுங்க. எந்த சமயம்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை என்ன சொன்ன நம்ம? ஆமென். ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம. ஆமென். அப்போ கண்டடையத்தக்க சமயத்துல அவரை தேடுவோம், காலையில தேடுவோம். நான் நிறைய சொல்றேன், காலை ஜெபம் மிகவும் ஆசீர்வாதமானது. அதுவும் குடும்பமாய் தேடும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற குடும்பம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குது. ஒரு காலத்துல எப்படியோ வாழ்ந்திருப்பாங்க, ஆனா இன்றைக்கு அந்த குடும்பங்கள் செழிப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சொல்றார் கர்த்தர், நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் அதிகாலையில தூங்காதீங்க, உங்க தூக்கத்தை தியாகம் பண்ணுங்க. நம்ம ஒன்று பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஒன்று தியாகம் பண்ணணும். ஆமென். ஒன்று விடணும். அல்லேலூயா. நம்ம சிறையிருப்பு மாறணும், நம்ம வறுமை தரித்திரம் மாறணும், கடன் பிரச்சனை மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி நாம் பார்க்கணும். ஆமென். அவரை நோக்கி பார்த்த மகன்கள் வெட்கப்பட்டதே இல்லை. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்ததினால்தான் தாவீது சொல்லுகிறார், நான் வெட்கப்படவே இல்லை. ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும்
வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நம்ம எங்கெல்லாம் வெட்கப்பட்டு இருக்கிறோம் நினைச்சு பாருங்க. யாரெல்லாம் நம்ம வெட்கம் அடைந்திருக்கிறோம், துக்கம் அடைந்திருக்கிறோம், அவமானம் அடைந்திருக்கிறோம் பாருங்க. அதெல்லாம் மாறணும்னு சொன்னா எங்கெல்லாம் வெட்கப்பட்டோமோ அதே இடத்துல தேவன் நம்முடைய தலையை நிமர பண்ணணும்னு சொன்னா கர்த்தரை கண்டடைக்கத்தக்க சமயத்தில் நாம் தேடுவோம். ஆமென். தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நம்ம அவர் கூப்பிட்ட உடனே அவர் வந்து விடுவார். ஆமென். குருடனாகிய பதேவு தாவீது குமாரனாகிய தாவீது குமாரனே எனக்கு இரங்கம், தாவீது குமாரனே எனக்கு இரங்கம்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க? அதட்டுறாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு? இன்னும் அதிகமாக கூப்பிடுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க? எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, தூக்கம் கெடுது, என்ன பண்ணாத, ஜெபம் பண்ணாத, சத்தம் போட்டு பண்ணாத சொல்றாங்களா? இன்னும் நீங்க பரவாயில்ல, திட்டினா திட்டிலேரு, தனியாக ஒரு இடத்த பாட்டு நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவன் கூப்பிட்ட அவன் இன்னும் அதிகமாய் எனக்கு இரங்கம் என்று கூப்பிட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ண? நின்று அவனை கூப்பிட்டு நான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் என்று கேட்டார். அல்லேலூயா. நீயும் நானும் நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, சத்தத்தை உயர்த்தி கூப்பிடும் போது, அதிகாலையில கூப்பிடும் போது, கர்த்தரை தேடும் போது அவர் நம்ம கிட்ட வருவார். ஆமென். நம்ம கிட்ட வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆமென். சத்தமிட்டு நாம் கூப்பிட வேண்டும். சத்தமிட்டு கூப்பிடும் போது கூப்பிடலாம் அமைதியா இருதயத்தில். அதனால போல ஜெபம் பண்ணும்போது அதுவும் நம்ம செய்யணும். ஆமென். சமயத்துக்கு தகுந்தாற் போல நம்ம என்ன நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உன் குறையெல்லாம் அவர் நிறைவாக்குவார், உன் கண்ணீரை மாற்றுவார், உன் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற்ற ஒருவர் உண்டு, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. சரி, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது நம்ம பார்க்கிறோம். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எது வரைக்கும் கேட்கணும்? கொடுக்கிற வரைக்கும் கேட்டுனே இருக்கணும். ஆமென். விடவே கூடாது. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறல்ல, அந்த ஒரு ஏழை விதவை ஒரு அதிபதி, ஒரு நீதிபதியா அதிபதியை போயிட்டு அவரு தொந்தரவு பண்ணிட்டு பதில் கொடுக்கிற வரைக்கும் என்ன பண்றாங்க? கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, சோர்ந்து போகாமல். அல்லேலூயா. அப்போ கொடுக்கிற வரைக்கும், ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? கேட்டு ஒரு நாள் கேட்டே விட்டுட கூடாது, தொடர்ந்து கேட்போம். ஆமென். அல்லேலூயா. அப்போ கொடுக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? கேட்டுக்கொண்டிருக்கணும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடினே இருக்கணுமா? அல்லேலூயா. கிடைக்கிற வரைக்கும் தேடினே இருக்கணும். அப்போது நம்ம விட்டுட கூடாது. ஆமென். தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? தட்டிக்கொண்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுபோல் நம்ம செய்யறோமா? கேட்கிறோமா? ஒவ்வொரு நாளும் கேட்கிறோமா? ஒவ்வொரு நாளும் தேடுறோமா? ஒவ்வொரு நாள் தட்டிட்டே இருக்கிறோமா? இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், அவர் தான் தட்டி நிற்கிறாரு. நம்ம என்ன செய்யறதில்ல? கதவை திறக்காம தூங்கிட்டு இருக்கிறோமே, பூட்டி வச்சிருக்கிறோமே. அல்லேலூயா. அப்போ தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். நாம் தேடும்போது நிச்சயமாகவே நாம் தேடுகிற காரியத்தை தேவன் நமக்கு
தந்தருள்வார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அங்கே ஒரு 3 சம்பவங்கள் நம்ம பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் சொல்ல முடியுமா? இளையகுமாரன், அதுதான் நம்ம ஞாபகம் வருதுல்ல. அதாவது 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம் ஒரு 3 சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காணாமல் போன ஒரு ஆடு. 2ஆவதா பார்க்கிறோம் எட்டாம் வசனத்துல வாசிக்கிறோம், காணாமல் போன வெள்ளி காசு. அல்லேலூயா. 3ஆவதா பார்க்கிறோம் அப்பாவை விட்டு தூரமாய் போன இளைய மகன். அல்லேலூயா. தூர தேசத்துக்கு சென்ற ஒரு மகனை நம்ம குறித்து நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த 3 விஷயத்துல நம்ம சில காரியங்கள் நம்ம பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல நம்ம சண்டே கிளாஸ் இதெல்லாம் நம்ம கேட்டு இருக்கிறோம்ல. ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு வச்சிருந்தாராம். 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போச்சான். 100 ஆடுகளை காட்டுக்கு ஓட்டி மேய்க்கிறதுக்கு மேய்ச்சல்ல போய் மேய்ச்சி வச்சுட்டு சாயந்தரமா அவர் என்ன பண்றாரு, அந்த பவுண்டுக்குள்ள, அதாவது அந்த பட்டிக்குள்ள ஆடுகள் அடைக்கிற அந்த பவுண்டுக்குள்ள என்ன பண்றாங்க, போய் அடைக்கும் போது 100 ஆடு இருக்குதான்னு என்ன பண்றாரு, ஒண்ணுன்னா போக பண்ணிட்டே இருக்கிறார். அது பார்த்தா ஒரு ஆடு இல்லை, 99 தான் இருக்குது. எங்க போச்சு அந்த ஆடு? அந்த 99 ஆடுகளை குறிச்சு அவர் என்ன பண்ணலாம், கவலைப்படாம அது சாத்திட்டு என்ன பண்றாரு, காட்டுக்கு தேடி போறாரு. எங்கெல்லாம் ஆடு அவர் ஓட்டி கொண்டு போனாரோ, காடு, மலை, ஆறு எல்லாத்தையும் தாண்டி போய் என்ன பண்றாரு, அந்த ஆடு எங்க இருக்கிறது, உயிரோடு இருக்கிறதா, இல்ல ஏதாவது காட்டு மிருகங்கள் அதை அடித்து சாப்பிடுச்சான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, போய் அதை தேடி அவர் போகிறார். அல்லேலூயா. போய் பார்க்கும்போது அந்த ஆடு ஒரு முள்ளு புதருக்குள்ளே ஒரு இடத்துல போய் அது மாட்டி கொண்டு இருக்கிறது. அதை என்ன பண்ண போய் கண்டுபிடிச்சு தோல் மேல என்ன பண்றாரு, அதை சுமந்து கொண்டு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு. யாரை கூப்பிட்டு சொல்றாரு, காணாம போன என் நாட்டை நான் என்ன பண்ணேன், காணாமல் போன என் நாடை கண்டிப்பாக என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே போல ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். 10 வெள்ளி காசா இருந்து அதுல 9 வெள்ளி காசு தான் இருக்குது. அந்த 9 வெள்ளி காசு இருக்குதேன்னு ஒண்ணுதானே போச்சுன்னு விடல, ஒரு ஆள் தானே போச்சுன்னு விடல. என்ன பண்ணாங்க, அவங்க கருத்தாய் தேடினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆடையை அவர் தேடி போனாரு. அல்லேலூயா. ஆடுக்கு வரத்துக்கு வழி தெரியல. ஆடு 5 அறிவுள்ள மிருக ஜீவன் மாதிரி. 5 அறிவா? 5 அறிவு. அதுக்கு இடம் வழி தெரியல, தெரியாத இடத்துல போட்டது என்ன பண்ணுச்சு, மாட்டிக்கொண்டது. அல்லேலூயா. ஆனா அந்த எஜமான், அதாவது அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க, 10 வெள்ளி காசு உடையவளா இருந்து அப்போ அந்த 10 வெள்ளி காசுடைய அந்த ஸ்திரீ ஏன் தேடணும், அந்த ஒண்ணு இல்லையே, 9 இருக்குது, பரவாயில்ல, தேடி பார்த்தா கிடைக்கலன்னு விடலையா. அவங்க என்ன பண்ணாங்களாம், வீடெல்லாம் என்ன பண்றாங்களாம், பெருக்குறாங்க. அல்லேலூயா. நம்ம வீடு பெருக்கிறோமா, வாசல் பெருக்கிறல்ல, வீடு பெருக்கும்போது என்ன பண்ண, நம்ம கட்டில கீழே, சோபா கீழே, எங்கெல்லாம் அடுக்கல் கீழே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம என்ன செய்யறோம், பெருக்கும்போது எப்பயோ தொலைஞ்சு பண்ண காசு கிடைக்கும், எப்பயோ தொலைஞ்சு பண்ண பொருள் கிடைக்கும். அப்ப தினமும் பெருக்கணுமானா அன்னடிது அப்பவே நம்ம கண்டுபிடிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம தினமும் பெருக்கு சுத்தம் பண்ணுகிறவர்களா நம்ம இருக்கணும். நாமே நம்ம இருதயத்தை நம்ம சுத்தம் பண்ண தினமும். அல்லேலூயா. நம் சிந்தையை சுத்தம் பண்ணணும் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. பெருக்கிறதுல பொருளை பத்திரப்பட்டு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், ஞானம் உள்ளவர்களா இருக்கணும், புத்தியுள்ளவர்களா இருக்கணும், புத்தியுள்ள ஸ்திரீகளா இருக்கணும்.
புத்தியுள்ள புருஷர்களாய் நாம் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம்ம குறைவெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மையில மாத்திரமல்ல மறுமையில நிறைவேற்றார். மறுமையில மாத்திரமல்ல இம்மையிலும் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிற. கைத்தட்டி அனுப்பி நன்றி சொல்லுங்கள். ஆனா காணாமல் போன இளைய மகனை குறித்து நம்ம பார்க்கும்போது அங்க என்ன படுகிறதுன்னா, அந்த இளைய மகன் தனக்கு வர வேண்டிய எல்லா சொத்தெல்லாம் வாங்கி கொண்டு அவர் எங்க போறாருன்னா தூர தேசத்துக்கு போறாரு. தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா கிட்ட இருக்கும்போது துன்மார்க்கமா வாழ முடியாது. பெற்றோரிடத்துல இருக்கும்போது துன்மார்க்கமா வாழ முடியாது. ஏன்னா பெற்றோர் என்ன செய்வாங்க? பிள்ளைய தண்டிப்பாங்க. இது மாதிரி செய்யக்கூடாது, இப்படி நம்ம வாழ கூடாது. ஆனா பெற்றோர் எல்லாம் என்ன செய்ய, பிள்ளைங்க ஊர் பிள்ளை எல்லாம் கொண்டு வந்து வீட்டுல என்ன செய்யும்? முடியாது. ஆனா அப்பா அம்மா இருப்பது வராங்களான்னா முடியாது. அப்ப அப்பாவை விட்டு தூரமா போனதுனால்தான் அந்த இளைய மகன் துன்மார்க்கமாய் வாழ்ந்தார். இன்றைக்கு நம்ம கூட ஆண்டவரை விட்டு எங்க இருக்கிறோம்? ஆண்டவர் கிட்ட இருக்கிறோமா? நம்ம தூரமா இருக்கிறோமா? நம்ம யோசித்து பார்க்கலாம். நம்ம எங்க இருக்கிறோம்? ஆண்டவர் கூடவே இருக்கிறோமா? ஹல்லேலூயா. யூதா மனுஷரே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நம்ம யாரோடு இருக்கிறோம்? கலர்களோடு இருக்கிறோமா? தவறான நண்பர்களோடு இருக்கிறோமா? உலகத்தோடு இருக்கிறோமா? உலக ஆசை சிற்றங்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்மை நாமே நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆராயணும், பெருக்கணும், சுத்தப்படுத்தணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது அவங்க அப்பாவை தேடி போகவே இல்லை. ஏன்னா மனுஷனுக்கு என்ன அறிவு இருக்குது? எத்தனை அறிவு நமக்கு? மனுஷனுக்கு 6 அறிவு இருக்கிறதால அப்பா தேடி போல. மகன் ஒரு நாள் அவனுக்கு வழி தெரியும், ஆட்டுக்கு வழி தெரியாது. வழி தெரியல, வழி தெரியாத பழத்துல போய் விழுந்துச்சு. ஆனா மனுஷனுக்கு என்ன தெரியுது? போன வழி தெரியும். ஆமென். யார் சொன்னாங்க? நான் போகும் வழியை அவர் அறிவார். யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். நாம் எங்க போய் கொண்டிருக்கிறோம்? எந்த வழியில் போய் கொண்டிருக்கிறோம்? பாவ வழியா இல்ல ஜீவ வழியா, பசுத்தமான வழியா? நம்ம எந்த வழியில் போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மை நாமே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். அப்படி சிந்தித்து பார்த்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நாம் சரிப்படுத்திக் கொண்டோமானால் கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு குறை இல்லை. ஆமென். குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவதே குறை இல்லையே, குறை அப்போ ஆண்டவரை தேடுவதனால நமக்கு குறையும் வராது. ஆண்டவர் நம்முடைய வழிகளை அறிகிறார். எந்த வழியில் போய் கொள்ளுகிறோம் என்பதை தேவன் அறிகிறார். இந்த இளைய மகன் தூரமாய் போனார், துன்மார்க்கமாய் வாழ்ந்தார். ஆனா எல்லாம் அவர்கிட்ட இருந்த எல்லாமே போயிடுச்சு. பணமெல்லாம் செலவழிந்து போயிடுச்சு. வேலை செய்ய பலன் இல்லை. இறக்கமா என்ன பண்ணாரு? கஷ்டப்படுறாரு. ஹல்லேலூயா. அப்பா கிட்ட இருக்கும் போதெல்லாம் சந்தோஷமா இருந்தாரு. கஷ்டம் என்னன்னு தெரியாம வாழ்ந்தாரு. ஹல்லேலூயா. ஆனா அப்பாவை விட்டு தூரமா போனதுனால கஷ்டம், நஷ்டம், அவமானம், நிந்தை என்ன என்பதையெல்லாம் அவர் அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கடைசியாக அவர் ஒரு மனுஷன் கிட்ட, ஒரு குடியானவன் கிட்ட போயிட்டு என்ன போறாரா? எதுக்கு போறாரு? பன்னி மேய்க்க போறாருங்க. பன்னி மேய்க்க போறாரு. அங்க போற இடத்துல அவருக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல. அவருக்கு வேலைக்கு அமர்த்துறாங்க, ஆனா சாப்பாடு கொடுக்கல. ஆனா அந்த இளையவனுக்கு ஒரு ஆசை, இந்த பன்றி சாப்பிடுகிற இந்த தவிட்டாகில நம்ம என்ன செய்யலாம்? சாப்பிட்டு
பசி ஆற்றுக்கொள்ளலாம் நினைத்தார். அது கூட கிடைக்கல, கொடுக்கல அவங்க. ஒருவேளை அந்த பன்றி தவிட்ட கொடுத்திருந்தா அதே சாப்பிட்டு அவர் அங்கே இருந்திருப்பார். உண்மைதானே? சரி, இதே சாப்பிட்டு நம்ம என்ன செய்யலாம், ஜீவனம் பண்ணிடலாம். பன்று தின்னுங்க, தவிடு காந்தடிச்சு என்ன பண்ணிடும், போயிடும். இந்த உலகத்தில் சிற்றின்பாங்களா ஆகிய பன்றி தின்கிறது, தவிடை போல இருக்கிற உலக ஆசை இச்சைகள். நம்ம கூட இன்னைக்கு என்ன பண்ணோம், உலக ஆசை இச்சைக்காக என்ன பண்றோம், எல்லாரும் குடிக்கும் போது குடிக்கிறோம், எல்லாரும் ஆடும் போது ஆடுறோம், எல்லாரும் சிரிக்கும் போது சிரிக்கிறோம், வெத்தலை பாக்கு போடுறோம், பான் பராக்கு போடுறோம், கஞ்சா போடுறோம். என்ன பண்றோம், டான்ஸ் போறோம், சந்தோஷமா போடுறோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கணக்கு ஒப்பிக்க வேண்டும். ஆமென். மறந்துடாதீங்க, நம்ம வானத்துக்கு ஏறினாலும் அவர் அங்கேயே இருக்கிறாரு, பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்கேயே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. யோனா பாருங்க, ஆண்டவர் பார்க்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நினைவேக்கு போக சொன்ன அவர் எங்க ஓடினாரு, தர்ஷீசுக்கு ஓடினா. நடந்தது என்ன, யாருக்கு பத்திரிக்கையும் அவர் நினைக்கிறாரு, நான் போகிறது அவருக்கு தெரிய போதான். ஒருவேளை நம்ம செய்யற காரியம் கணவனுக்கு தெரியாம இருக்கலாம், இல்ல கணவன் செய்யற காரியம் மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் தாய் தகப்பனுக்கு தெரியாம இருக்கலாம், நம்ம வேலை செய்யற இடத்துல காரியங்கள் மேலதிகாரிக்கு தெரியாமல் இருக்கலாம். கர்த்தருக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் பூமி எங்கும் அவர் கண்கள் உலாவி கொண்டு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அந்த இளைய மகனை போல நம்ம இன்றைக்கு யாராகிலும் இருப்போமானால் தயவு செய்து அவருடைய வருகை சமீபமா இருக்குது. ஒருவேளை அவருடைய வருகை தாமதிக்குமானால் நம்முடைய காலம் முடியலாம். இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறது இல்லை. நான் நிறைய தான் சொல்றேன், நம்ம ஆயுஷ் நாட்கள் என்னைக்கு முடியும் நமக்கு தெரியாது. நல்லவே இருந்தாங்க கூட இப்பதான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க, ஆனா மறைச்சு போயிருப்பாங்க. ஹல்லேலூயா. அதனால நம்முடைய முடிவு எப்ப இருக்குன்னு நமக்கு தெரியாது, இந்த மரணம் எப்ப இருக்கு நமக்கு தெரியாது. அதனால நம்ம எப்படி இருக்குன்னா ஜாக்கிரதை, கர்த்தரோடு இருப்போம், கர்த்தரை தேடணும். இன்னைக்கு நான் மறிச்சுனா நான் பரலோகம் போறேன், பரலோகம் போவேன்ற விசுவாசம் நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதை நம்ம செய்யல, நம்ம சீர்திருக்கி பார்க்கணும், பெருக்கி பார்க்கணும். எதை தொலைச்சிருக்கிறோம் இன்னைக்கு, நம்ம அசுத்தத்தை தொலைச்சிருக்கிறோமா, உண்மையை தொலைச்சிருக்கிறோமா, சாட்சியின் வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறோமா, சரீர சுகத்தை இழந்திருக்கிறோம், இன்னைக்கு நம்ம தொலைச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. எதெல்லாம் நம்ம தொலைச்சிருக்கிறோமோ, ஜெபிக்கிற காரியத்தை நம்ம தொலைச்சு போயிருக்கிறோம். ஜெபித்து எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டது, வேதத்தை எடுத்து எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டது, படித்து தியானித்து எத்தனையோ வருஷங்கள் ஆகிவிட்டது. வருஷத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை வந்தா எப்படிங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த உண்மையை தேடி பாருங்க, சேலஞ்ச் பண்ணி பாருங்க, உண்மையை தேடி பாருங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தின் மேல அதிகாரியாக இருப்பான். நம்ம உயர்ந்திருக்கிறோமா, நம்ம வேலை செய்யறதுல உயர்த்தப்பட்டு இருக்கிறோமா, சொந்த பந்தங்களால உயர்த்தப்பட்டிருக்கிறோமா, மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறோமானா இல்லை. ஏன்னா ஆண்டவருக்கு நமக்கும் உறவு சரியில்லை. ஹல்லேலூயா. இளைய மகனை போல நம்ம தூரமாய் போயிருக்கிறோம். ஆமென். தூரமாய் இருக்க நம்ம எல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன செய்றாரு, என் கிட்டே வாருங்கள், ஆமென், என் கிட்டே வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகம் போவதற்கு முன்பாக ஒலிவமலை சீசர்கள் என்ன பண்ணாரு, என் கிட்ட வாருங்கள் சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு அன்புள்ள தெய்வம், பாசமுள்ள தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த தவிடை அந்த குடியானவன் கொடுக்காதனால தான் அப்பதான் புத்தி தெளிவு வருகிறது. இன்றைக்கும் நமக்கு கூட
சில காரியங்கள் ஆண்டவரை விட்டு நம்ம தூரமா போயிருக்கிறோம். தேடுறோம், ஆண்டவரையும் தேடுறோம், உலகத்தையும் தேடிட்டு இருக்கிறோம். உலக காரியங்களை நம்ம எடுத்துக்கிறோம்னாக்கா நமக்கு இன்னும் என்ன செய்யலாம், ஆண்டவரை கொடுக்காம இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கட் பண்றாரு. ஏன்னா நீ மனம் மாறணும், நீ திருந்தணும், நீ சரிப்படணும், நீ சீர்படணும், நீ ஸ்திரப்படணும், நீ பலப்படணும் என்பதற்காகவே ஆண்டவர் என்ன பண்ணாரு, தடை பண்ணிட்டு இருக்காரு. ஜபத்திற்கு பதில் கொடுக்காம இருக்கிறார். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு நாம் கத்தரை தேடணும். முழு ஆத்மாவோட கத்தரை நாம தேடும்போது குறைவெல்லாம் தேவன் நிறைவாக்குவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவர் அந்த புத்தி தெளிஞ்ச உடனே தான் அவர் என்ன பண்ணாரு, தன் தகப்பனை தேடி வருகிறார். அந்த தவிடு கிடைக்காததுனால தான் அப்பாவை தேடி வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உலக ஆசை, உலக ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கலையா, கவலைப்படாதீங்க. உலக பொக்கிஷங்களை தேவன் நமக்கு தருவார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேதனைகளை தரும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சமாதானம் தரும், சந்தோஷம் தரும், மனநிறைவை தரும். ஆமென். அல்லேலூயா. அதனால கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. ஆமென். அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம எதில் நம்ம குறையா இருக்கிறோம், சரியான நம்ம ஜபம் பண்றோமா, வேதத்தை வாசிக்கிறோமா, ஒரு நாளாகிலும் எத்தனை அதிகாரம் வாசிக்கிறோம் ஒரு நாளைக்கு, எத்தனை வசனம் நம்ம மனப்பாடம் பண்றோம். ஒரு கிறிஸ்தவர்களுக்குள்ள எத்தனை வசனம் இருக்கிறது. உலகத்தார் பேசும்போது நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்ம பேசணும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவர் 40 நாள் ஊழியம் துவங்குவதற்கு முன்பாக 40 நாள் உபவாசம் இருக்கிறார். அப்போது பிசாசானவன் போய் அங்க என்ன பண்றான், சோதிக்கிறான். சோதிக்கப்படும் போது உனக்கு பசி இல்லை, இப்ப என்ன பண்ணுவீங்க, இந்த கல்லெல்லாம் அப்பமா வனாந்தத்தில் இருக்கிற உங்களுக்கு யாரும் சாப்பாடு அப்பம் கொண்டு கொடுக்க முடியாது. நீ தேவனுடைய குமாரன் தானே, கடவுள் தானே, கடவுளுடைய அவதாரம் தானே, தேவ அவதாரம் தானே, இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கும்படி சொல்ல. அப்போ உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. பிழைப்பு நம்மளுக்கு எதிரில் கர்த்தருடைய வார்த்தை, வார்த்தையா ஆதிய வார்த்தையா இருந்தவர் மாம்சமாக வந்தார். ஆமென். மாம்சமாய் வந்து நமக்காக மரித்து உயிரோடு எழுதி இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியா நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் மனசுல வச்சுக்கணும். போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னா இன்னைக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. காலையில் படிச்சது மத ஞாபகத்துக்கு வரதில்லை, என்ன படிச்சது கூட தெரியறது இல்லை. அப்படி இருக்கக்கூடாதுங்க. படிக்கிறோம்னா நம்ம இருதயத்துல நம்ம என்ன செய்யணும், எழுதி கொள்ளணும். ஒரு நேரம் ஒரு காலம் வரும்போது ஒரு வேளை வேத புத்தகமே இல்லாத ஒரு நாட்கள் வரும்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வேத புத்தகம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பஞ்சம் உண்டாகிற ஒரு நாட்கள் வருமா, அப்ப நம்ம என்ன செய்ய முடியும், பைபிளை எங்க தேடியும் கிடைக்க முடியும். அந்தி கிறிஸ்து காலத்துல பைபிள் நம்ம கையில் இருக்காது, படிக்க முடியாது. அதை நம்ம படிச்சு நம்ம என்ன செய்யணும், இருதயத்துல வைத்துக்கணும். மகனே நீதிமொழிகளை பார்த்துக்கிறோம், அந்த வார்த்தையில் நம்ம என்ன செய்யணுமா, இருதயத்திலே எழுதி கொள்ளணுமா. ஆமென். ஆனா எவ்வளவு படிக்கிறோம், எவ்வளவு பேர் புக்கெல்லாம் நல்லா படிக்கிறோம். எத்தனை புக்கு படிக்கிறோம், தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், எத்தனை புக்கு என்னென்ன உலகத்தில் கண்டுபிடிச்சிக்கிறாங்க, உலக அறிவி, அதெல்லாம் படிக்கிறோம். ஆனால் வேத புத்தகத்தை படிக்கிறதுக்கு மாத்திரம் நம்ம என்ன செய்யறதில்ல, நேரம் கொடுக்கறதுல நேரமே இல்லைன்றோம். எப்படிங்க, இதில் தாங்க ஜீவன் இருக்கிறது. ஆமென். இதில் தான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். உடைக்காக ஏன் கவலைப்படுறீங்க, உணவுக்காக ஏன் கவலைப்படுறீங்க, நாளை தினத்துக்கு ஏன் கவலைப்படாதீர்கள்.
முதலாவது யாரை தேடணும்? கர்த்தரை, தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். ஹல்லேலூயா. அப்படி தேடும்போது நமக்கு ஒரு குறைவும் வராது. வரும் குறைவுகள் வரும், குறை வராத எந்த மனுஷனும் இல்லை. எல்லாருக்கும் குறைவுகள் வரும். அந்த குறைவுகளை நிறைவாக்குகிறவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம குறைவெல்லாம் நிறைவாகும். விசுவாசிக்கிறவங்க கைத்தட்டி நன்றி சொல்லுவாங்க. நிச்சயமாக என் குறையெல்லாம் நிறைவாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 85:12 வாசிப்போம். 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன தருவாரா? நன்மையானதை தருவார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னா கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் கேட்டேன் எனக்கு இது கொடுக்கல, நான் இந்த பெண்ணை தான் எனக்கு மனைவியா கேட்ட ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, நான் இவனதான் நான் எனக்கு கணவனை கேட்ட ஆண்டவர் கொடுக்கல. நான் ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு யாரை கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல அது நல்லா இருக்கும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை என்பதை. இதே மத்திய 6 நம்ம வாசிக்கிறோம். என்ன தேவை என்பதை அவள் பரமபிதா அறிந்திருக்கிறார், அதைதான் தருவார். ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஒருவேளை நீங்க கேட்டது கிடைக்கலையா? கவலைப்படாதீங்க. நீங்க கேட்ட வேலை கிடைக்கலையா? நீங்க கேட்ட பொண்ணு கிடைக்கலையா? நீங்க கேட்ட மாப்பிள்ளை கிடைக்கலையா? நீங்க கேட்ட வீடு கிடைக்கலையா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் நன்மையானதை ஏற்ற நேரத்தில் தருவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க கேட்ட சுகத்தை ஆண்டவர் கொடுக்கலையா உங்களுக்கு? கொஞ்ச நாளைக்கு நம்ம பாடு அனுபவிக்கணும், உபத்திரவம் அனுபவிக்கணும். ஏன்னா உபத்திரவப்பட்டது நமக்கு நல்லது. அதனால நமக்கு பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்காக சில உபத்திரவங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பார். ஆமென். உபத்திரவம் வருகிறதுனாலே நம்ம பொன்னாக விளங்க செய்வதற்காக தேவன் பாடுகளை அனுமதிப்பார். நாம் அதை அன்போடு கூட பொறுமையா சகிப்போமானால் நம்ம ஏற்ற நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். அப்போ கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று விசுவாசிகள். நிச்சயமாய் இந்த மாதத்திலே கூட கொடுப்பார், இல்ல இன்றைக்கே தருவார், இல்ல நாளைக்கு தருவார், இல்ல அவர் குறித்திருக்கிற நேரத்தில் தேவன் தருவார் என்பதுல நம்ம பின்வாங்கி போக கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை நாம் வாசித்து முடிக்கலாம். பிலிப்பியர் நிருபம் 4 வசனத்தை வாசிக்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். பிலிப்பியர் 4:19 வாசிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கைத்தட்டி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளை கிறிஸ்து நிறைவாக்கி நடத்திடுவார். அப்போ நம்ம குறைவெல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குவார். அப்போ நம்ம ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடணும், நித்தமும் தேடணும். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நம்ம என்ன செய்யணும்? தேடணும். கர்த்தர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும். கூப்பிடும்போது நிச்சயமாக கர்த்தரை தேடுகிற நாம் ஒவ்வொருவருக்கும்
குறையெல்லாம் தேவன் இம்மையிலே மறுமையிலே மாத்திரமல்ல இம்மையிலும் நிறைவாக்குவார். ஆமென். மறுமையிலே மாத்திரமல்ல இம்மையிலும் தேவன், மகிமையிலே மாத்திரமல்ல இப்பொழுது கூட அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி முழங்கால் படிக்கலாம் எல்லாரும். ஆமென். ஆண்டவரே, இந்த மாசத்துல அப்பா எனக்கு இருக்கிற எல்லா குறைவுகளை எல்லாம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நிறைவாக்க போவதற்காக நன்றி அப்பா சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்பா.